சொந்தங்களுக்கு வணக்கம். ஒரு வழியாக நேற்று பெஞ்ச ஒரு நல்ல மழையினால் மக்காச்சோளம் நல்லா தளிச்சிட்டு தளிர்லாம் நல்லாவே முளைக்கி வெளியேற ஆரம்பிச்சிருச்சு. மக்காச்சோளத்துக்கு மேலே களை வரும் போல். சரி பார்ப்போம். ஏன்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக அந்த வயலை சும்மா தான் போட்டோம். இந்த ஒரு ஏக்கர் வயலை கூட 2ஆம் தரம் அறுத்து எள்ளு போட்டிருந்தோம். சரிங்களா, அது மக்காச்சோளம் அறுத்து முடிச்சதுக்கப்புறம் எள்ளு போட்டு பராமரித்து வச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த அரை ஏக்கர் வயல் தான் சும்மாவே கிடந்துச்சு. அதனால் களை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். சரி பரவாயில்ல, இதுக்கு களை பறக்கிறதுக்கு ஆளுக்கு சொல்லியாச்சு. நாளை கழிச்சு இதுக்கு களை பறக்கிறதுக்கு ஆளுக்கு வந்துடும். ஏன்னா ஈரம் இருக்கும்போதே களை பறக்கிட்டோம்னா களை தான் பறக்கணும். பறக்கி முடிச்சோம்னா வேலை முடிஞ்சிடும். 2 நாள் ஓடும் வெடியும். நல்லபடியாக முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரிக்கா இந்த ஒரு ஏக்கர் வயல்லையும் மக்காச்சோளம் போடலாம்னு முடிவு பண்ணியாச்சு. ஆனால் இன்னும் மக்காச்சோளம் விதை போடுறதுக்கு தான் ஆள் கிடைக்க மாட்டாங்குது. என்ன ஏதுன்னு பார்ப்போம். ஆள் கிடச்சிட்டாங்கன்னா உடனே இதுலேயும் வழக்கம் போல் நம்ம மக்காச்சோளம் போட்டுடலாங்க. சரிங்களா, அடுத்தடுத்த வீடியோஸில் என்னென்ன அப்டேட் இருக்குது அப்படிங்கிற சொல்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.